ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சவுதி அரேபியாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியான சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சவுதி அரேபியாவில் சேர்ந்த ஒரு தொழிலதிபர் ஒருத்தர் சூடான் நாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செஞ்சுருக்காரு. அப்படி திருமணம் செஞ்ச அந்த பெண்ணுக்கும் அந்த கணவருக்கும் அவங்களின் காதலின் பரிசாக ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை பிறந்து சில வருடங்களிலே அவங்களுக்கெல்லாம் மனவிரிசல் ஏற்பட்டு 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. டைவர்ஸ் பண்ண அந்த சவுதி அந்த பெண்ணை அவங்களுக்கு வேணுங்கிற செட்டில்மெண்ட் பண்ணிட்டு அந்த குழந்தைய தாய் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வளர்த்துருக்காரு. தாய் இறந்து போனதா நினைச்சு வளர்ந்தவருக்கு இப்போ சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் அவரை இன்டர்வியூ எடுக்கையில் அவருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஒரு சவுதி அரேபியன் பெண்ணை திருமணம் செஞ்சுட்டு ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்களுக்குள்ள மன முறிவுனால 2 பேரும் டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சிடுறாங்க. அந்த பெண்ணு மேலே இருந்த அவர் கோபத்தினால அவர் தன் அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வளர்த்துருக்காரு. இன்றைக்கி அந்த பையனுக்கு 30 வயசு ஆயிடுச்சு. அவர் இப்போ ஒரு சவுதி அரேபியாவில் இருக்கிற ஃபுட்பால் டீமில் ஒரு பிளேயராக இருக்கார். அவரை சவுதி அரேபியாவில் ஒரு தனியார் தொலைக்காட்சி அவரை இன்டர்வியூ எடுக்கையில் அவங்க அம்மாவை பற்றி கேட்கையில் அவர் கண்ணீர் மல்க அழுது சொல்கிறாரு, எங்கள் அம்மா நான் சின்ன பிள்ளையா இருக்கையில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுதுருக்காரு. அந்த பிளேயருக்கு இந்த ப்ரைவேட் அந்த டிவி ஷோவானது அவருக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்குங்கிறதுக்காண்டி அவங்க அம்மாவை சூடான்லேருந்து வர வச்சு அவரை மீட் பண்ணி இவங்க தான் அவங்க அம்மானுங்கிறத அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்போ நடந்த நிகழ்ச்சியான சம்பவம் தான் இப்போ சவுதி அரேபியாவில் ரொம்ப பிரபலமாக பேசப்படுது. அவர் ஒரு ஃபுட்பால் பிளேயர் அப்படிங்கிறதுனால இப்போ அவருக்கு தாய் திரும்ப கிடைச்சனால அந்த டிவி ப்ரோக்ராம் இப்போ ரொம்ப ஹை லெவலில் போயிட்டு இருக்கு. அந்த பிளேயரும் அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறார், எங்கள் அம்மா திரும்ப அந்த அளவுக்கு ஒரு நிகழ்ச்சியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பாருங்க, சிறிய கோபத்தினால தன் தாயை இத்தனை வருஷம் 30 வருஷம் திரும்பி இருந்தவர் இன்னைக்கு இந்த டிவி ப்ரோக்ராம்னால சேர்க்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு பயங்கரமாக போயிட்டு இருக்கு. இது ஒரு நல்ல நிகழ்ச்சியான ஒரு சம்பவமாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இது ஒரு வீடியோவில் சந்திப்போம்.